டேய் இந்த கடையா? ஆமாம், இந்த கடை தான். ஏன்? ஏய் நல்லா இருக்குமா? டேஸ்ட்டை பற்றிலாம் தெரில, ஆனால் உள்ள சூப்பர் ஃபிகர் இருக்கு. சூப்பரு. அப்போ போயே ஆகணுமே. இதை தானே ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். வா போலாம். டேய் தம்பி, சொல்லுங்கண்ணே, என்ன வேணும்? எனக்கு ஒரு சிக்கன் பர்கர் ஒன்று, ஒரு டிப்புடு ஃப்ரைட் சிக்கன். மச்சான் உனக்கு? எனக்கு ஒரு குனாஃபா, அப்புறம் பைனாப்பிள் தந்தூரி ஒன்று. அண்ணே அதெல்லாம் இங்கே இல்லைண்ணே. அதான் எதுவும் இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன இதுக்கு எல்லாம் இருக்கா மாதிரி என்ன சாப்பிட்றீங்கன்னு வேறு கேட்குறேன். வேற என்ன இருக்கு? சாப்பாடு வெஜ் ரைஸ்ண்ணே. அப்புறம் அவ்வளோதானே இருக்கு. இந்த பிரியாணி கூட இல்லையா? பிரியாணிலாம் முடிஞ்சுண்ணே. ஏன் நீங்களே சாப்பிட்டீங்களா? அண்ணே செம்ம க்ரௌடு, அதெல்லாம் 1 மணிக்கே முடிஞ்சிருச்சு. தோபாரா, இட்லி கடையில் 1 ஹவரில் பிரியாணி காலி ஆயிடுச்சான். இதுக்கு 4 டேபிள் 2 சேர். பா போய் 2 ரைஸ் எத்தனாப்பா? டேய் எங்கடா அந்த ஃபிகர் ஆளே காணோம்? தெரில மச்சான், அதான் நானும் தேடுறேன். உள்ள இருப்பா போல மச்சான். அதை விடு, அங்கே பாரு, அதை விட செம்ம பீஸு. ஹவு இஸ் இட்? ஆமாப்பா பார்த்ததே இல்லை. எது எனக்கு புதுசாக இருக்கு போல. பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்டலில் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாளா இருக்கும் போல. சொல்ல முடியாது, இவனுங்களே கூட காசு கொடுத்து கூட்டினு வந்து உட்கார வச்சுருப்பானுங்க. அண்ணே இந்தாங்க வெஜ் ரைஸ். சுடுதே. சூடாவா இருக்கு? ஆமாம், சூடான கஸ்டமர்லாம் கடையில் இருக்காங்கல்ல, அதான் சூடாக இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி கஸ்டமர்லாம் அவங்களா வராங்களா இல்லை நீங்களே தேடி வர வைக்கிறீங்களா? நாங்களும் தான் கடை வச்சுருக்கோம், இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வரவே மாட்டாங்களே. டேய் நம்ம எங்கடா கடை வச்சிருக்கோம்? இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வருவாங்கன்னா இந்த மாதிரி கடை வேணால் வைக்கலாம் மச்சான்.